ஹாப்பி மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் வைக்க ரெடி ஆயிட்டோம். இப்ப அவங்களே கழுவிடுவாங்க, நம்ம சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்க்க வந்திருக்கிறோம். அதெல்லாம் மாடு புதுசா இருக்கிறவங்க பார்த்து தூக்கி விட்டுருச்சுன்னு வையே, நீ ஏற்கனவே வேடிக்கை தூக்கி போட்டு மெதி மெதிச்சிருச்சு ஒண்ணு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அது என்னது? கலரை மாத்தி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இல்ல அவன் நினைக்கிறாமா, நீங்க வாங்கம்மா துணி நீர நாக்காடு சாருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல். எல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. A few moments later. One eternity later. இப்படி என்ன தொடு? ஜோக் இல்ல இல்லையா? ஒண்ணுமே பண்ண பாருங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இதோட கண்ணு பாரு, மை போட்ட பாரு, அழகா இருக்குது. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாட்டுப் பொங்கல். எங்க வீட்டு மாட்டுப் பொங்கல் எப்படின்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாடலே ஒண்ணு கூட எனக்கு பழக்கம் இல்ல, என்ன கேட்டா ஓடுது. சரி ஓகே, இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி 10 வீடியோ எடுத்தாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ள போலாம். எப்ப கிளம்பி வரலாம். நானும் ரொம்ப நாளா பொண்ணு அடக்க ஒடுக்கமா கிளம்பணும்னு நினைச்சிருக்கேன். இன்னைக்கு என்னோட இன்னொரு ரூபத்தை பார்க்க போறீங்க. ஓகே பை. 2000 years later. ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் பொங்க வைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மணி 6:20 ஆயிடுச்சு. கிளம்ப வந்து லேட்டு. இன்கேஸ் இந்த கெட் ரெடி வித் மீ வந்துச்சுன்னா அதனால தான் லேட். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பொங்க வைக்க போகலாம். இது என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இது அவளோட அவுட்ஃபிட், நல்லா இருக்கு, புது ட்ரெஸ். சரி போகலாம், டைம் ஆச்சு, ஃபோன் வேற வந்துட்டே இருக்கு. சரி இதெல்லாம் அங்கே போய் பார்க்கலாம். ஓகே இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஹாப்பி பொங்கல், மாட்டு பொங்கல். நாங்க 2 பேரும் இப்படிதான் ஷோகேஸ் பொம்மை மாதிரி தான் நின்னுட்டே இருப்போம். எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிருவாங்க, நாங்க சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்ப்போம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். பல காலமா இது எங்க ரொட்டீனா இருக்கு. வெள்ளம் போட்டு தான் நாங்க பொங்க வைப்பாங்க, நாங்க நாட்டு சக்கரை போட்டு தான் பொங்க வைப்போம். வெள்ளம் தற்போது கிடைக்காத காரணத்தினால் நாங்க நாட்டு சக்கரை போட்டு பொங்க வச்சோம். கருத்து என்ன? சக்கரை பொங்கல் இனிக்காம வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவேன். அதுக்கு பேர் சக்கரை பொங்கலே இல்ல. சக்கரை பொங்கல் எப்படி இனிக்காம இருக்கும்? எடுத்து நிறுத்துங்க. அந்த அளவுக்கு ஒரு வேலை செய்யறாங்களான்னு பாரு, இடுப்புல கை வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த பிள்ளையாட்ட Emotional damage. ஒரே சொல்ல அதிகப்படுத்திட்டா. அப்படிக்கா ஒண்ணு எல்லாத்தையும் நிக்க வைங்க. கை இப்படி வை, இப்படி வை, விரிக்காத. கையில இப்படி வை, இப்படி வை, குனி. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. குனி. கொட்டிடாத. ஏய் முதல்ல மெதுவா அவன் பண்ணுவான். கொட்டிடாத. போதும். இப்படி பண்ணிட்டு வை.
வெரி குட் போதும் அவ்வளவுதான். ஓடி அப்புறம் சாம்பார் சிங்கம் தலை இறங்கிருச்சு. சாப்பாடு காட்டுங்க. சாமி சொல்லுங்க. இங்க காட்டு. மெதுவா ஆமா இது கண்ணு கொடுங்க. இந்தாங்க 4 பீஸ் இந்த பக்கம் போல முடிச்சுட்டு வந்துருங்க. அழகா சாப்பிட்டு இருக்குது குழந்தையாட்டம். அமுக்கி என்ன இவ்வளவு கடிஷா இருக்கு அப்படின்னு. ரொம்ப கடிஷா இருக்கு. உளிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. மாமியா இருக்க மாட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பொங்கலோ பொங்கல் சிறப்பாக நிறைவடைந்தது. பை.